ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சரிங்களா, டேம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ அது பார்க்காதவங்க சரண் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன் சரிங்களாப்பா. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ பொறுமையாக தெளிவாக போகலாம். நியூ சிலபஸ் படி எது கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள், ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இயல் என்ன அப்படின்னா கலங்கரை விளக்கம் சரிங்களா. கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். வானம் ஊன்றிய மதலை போல சரிங்களாப்பா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வானத்துக்கு தாங்கக்கூடிய ஒரு மதலை, அதாவது வானத்தை தாங்கக்கூடிய மதலைனா எப்படிப்பா இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போ என்னது? பெரும்பான் நாற்றுப்படை சரிங்களாப்பா. பெரும்பான் நாற்றுப்படையில் தான் இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வானம் ஊன்றிய மதலை போல, கலங்கரை விளக்கத்தில் வானம் ஊன்றிய மதலை போல. ஸோ ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி சரிங்களாப்பா. ஸோ அதே மாதிரி பெருசாக இருந்தால் என்னப்பா? உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உருத்திரங்கண்ணனார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பெருசாக இருந்தால் என்னப்பா? உறுத்திக்கிட்டே இருக்கும். கண் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு, ஏதாவது தூசி விழுந்துருச்சு அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். வானம் ஊன்றிய மதலை போலனா பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக இருக்கும்போது உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உருத்திரங்கண்ணனார். ஸோ இது போல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் வரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். மதலை என்றால் தூண். நெகிழினப்பா தீச்சுடர், நெகிழினா தீச்சுடர். அழுவம் என்றால் கடல். வேயாமாடம் என்னென்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, வைக்கோல்னால் வேயப்படாது. திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. சென்னி அப்படின்னா உச்சி சரிங்களா. உறவுநீர் என்றால் பெருநீர் பரப்பு, உறவுநீர் என்றால் பெருநீர் பரப்பு. கரையும் அப்படின்னா அலைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமானது மதலைனா தூண் தெரியும், நெகிழினா தீச்சுடர் சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சொன்ன மாதிரி தான் பெரும்பான் ஆற்றுப்படை பெருசாக இருந்தால் உறுத்திக்கிட்டே இருக்கும். கடையில் ஒரு உருத்திரங்கண்ணனார். ஸோ 2 பாட்டு எழுதியிருக்காரு 10 பாட்டில். பெரும்பான் ஆற்றுப்படையும் பட்டினப்பாலை 2 நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதோட பாட்டுரை தலைவன் யாருன்னு பார்க்கும்போது தொண்டைமான் இளந்திரையன் சரிங்களா. தொண்டை வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தொண்டைமான் இளந்திரையன் சரிங்களா. தொண்டைமான் இளந்திரையன். ஸோ அவ்வளோதான்ப்பா, நமக்கு இந்த செய்திகள் தெரிஞ்சால் போதும். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து சிலபஸில் கிடையாது. ஸோ அடுத்தது 8 தொகை நூல் 10 பாட்டு நூல் சரிங்களா. 10 பாட்டு நூல்கள் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு நூல்களுக்கும் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தமிழ்நாட்டு, அதாவது வரலாறு பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நூல்களுக்கும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருமுருகு ஆற்றுப்படை இதோட ஆசிரியர் யாருன்னு பார்க்கும்போது நக்கீரர். திருமுருகு ஆற்றுப்படை யாருன்னா நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை ஆசிரியர் யார் அப்படின்னா முடத்தாம கண்ணியர். பொருணர் ஆற்றுப்படைனா முடத்தாம கண்ணியர். பெரும்பான் ஆற்றுப்படை நம்ம பார்த்துட்டோம், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபான் ஆற்றுப்படை யாருன்னு பார்க்கும்போது நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா. நல்லூர் நத்தத்தனார் சிறுபான் ஆற்றுப்படை. ஸோ முல்லைப்பாட்டு யாருன்னு தெரியும், நப்பூதனார் சரிங்களா. முல்லைப்பாட்டு யாருன்னா நப்பூதனார். அடுத்தது பார்க்கும்போது மதுரை காஞ்சி யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்றால் மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை திருமுருகு ஆற்றுப்படை 2மே நக்கீரர் தான். ஸோ 2மே நக்கீரர் தான். குறிஞ்சிப்பாட்டு நமக்கு தெரியும் கபிலர் சரிங்களா. குறிஞ்சிப்பாட்டு யாருன்னா கபிலர். பட்டினப்பாலை சரிங்களாப்பா. பட்டினப்பாலை பெரும்பான் ஆற்றுப்படை 2மே யாருப்பா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ அடுத்தது மலைபடுகடம் கூத்தர் ஆற்றுப்படை யாருன்னா ஸோ பெருங்கௌசிகனார் சரிங்களா. ஸோ பெருங்கௌசிகனார், மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். ஸோ மலைபடுகடாமுக்கு மற்றொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூத்தராற்றுப்படை சரிங்களா. மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை. ஸோ ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் ஓகேவா. ஸோ புக் பேக் பாருங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. ரொம்ப சிம்பிளான லெசன் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். வேயமாடம் அப்படின்னா என்னப்பா சொல்கிறாங்க? வைக்கோலில் வேயப்படக்கூடாது, திண்மையான சாந்து பூசணும் அப்படிங்கிறாங்க. அழுவம் என்றால் என்னப்பா? கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலக்குவன என்ன அப்படின்னா மரக்கலங்கள் சரிங்களா. இது வந்து இந்த முக்கியமான பாயிண்ட்டு. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண்னா என்னப்பா சொன்னேன்? தூண் என்றால் மதலை. நெகிழினா தீச்சுடர்.
சென்னி என்றால் உச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. வெரி வெரி சிம்பிளான ஒரு லெசன். ஸோ அடுத்த லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களா? கவின்மிகு கப்பல். சரிங்களா? கவின்மிகு கப்பல். ஸோ இதுவும் பாருங்கள், இது வந்து அகநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல். சரிங்களா? உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். சரிங்களா? உலகு கிளர்ந்தன என்ன சொல்கிறாங்க? உருகெழு வங்கம். சரிங்களா? உலகு வந்து கிளர்ந்துருச்சு, உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிருச்சு அப்படின்னா என்னது? அகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படும். சரிங்களா? மனசு உடைஞ்சு போயிடும். அகநானூறு உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். அகநானூற்றில் மருதன் இள நாகனார் எழுதிய ஒரு பாடல். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைனும் இந்த பாடல் ஆசிரியர் அகநானூறுன்னு தலைப்பு போட்டுக்கோங்க. ஸோ உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம், மருதன் இள நாகனார். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக அவங்களுடைய நோட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களாப்பா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உரு என்றால் அழகு போல பிளக்க, வங்குல் என்றால் காற்று. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வங்குல் என்றால் காற்று. மீகானா நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா என்னப்பா? கப்பல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னப்பா? பகல். எல்னா பகல். அல் என்றால் இரவு. அல்லும் பகலும் உழைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல் என்றால் பகல், அல் என்றால் இரவு. எல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னப்பா? இரவு. சரிங்களா? எல்னா பகல், அல்னா இரவு. சரிங்களா? கோடு உயர்ந்த கரை உயர்ந்த. மாட உள்ளரி கலங்கரை விளக்கம். மாட உள்ளரி என்றால் கலங்கரை விளக்கம். ஸோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சொல்லும் பொருளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி அகநானூறு மருதன் இள நாகனார் எழுதி ஒரு பாடல். சரிங்களாப்பா? 8 தொகை நூல்கள் ஒன்று அகநானூறு நமக்கு தெரியும். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு. சரிங்களாப்பா? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னப்பா? அகநானூறு. சரிங்களா? ஸோ இப்போ 8 தொகை நூல்கள் பார்க்கும்போது நற்றிணை. சரிங்களா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்த நூல். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எது அப்படின்னா பரிபாடல் 8 தொகை நூலில். கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 நூலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 நூலை கொடுத்துட்டு, ஸோ 8 தொகையில் ஒரு நூலை கொடுத்துட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது நமக்கு கேள்வியா அப்படிங்கிறது கேட்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ அடுத்து என்னப்பா? வங்குல் நான் என்னப்பா சொன்னேன்? காற்று. மக்கள் எங்கே? வங்கத்தில். வங்கம்னா என்ன? கப்பல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை சொல்லுது? கடலை சொல்லுது. சரிங்களா? கடல் வந்து புலால் நாற்றம் உடையது அப்படின்றது அகநானூறு சொல்லுது. பெருங்கடல் என்னப்பா? பெருமை கூட்டல் கடல். பெருக்கூட்டல் கடல் கிடையாது, பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டலாகி இன்றாகி. ஓகேங்களா? எதுகை இடம்பெறாத இணை. எதுகைன்னா என்னப்பா? 2ஆம் எழுத்து. அப்போ எதில் இடம்பெறல? இரவு இயற்கை இல்லை முதல் எழுத்து வந்திருக்கு, அதனால் இது வந்து மோனை. சரிங்களா? ஸோ பொறுத்துக. வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல்னா பகல், மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம். சரிங்களாப்பா? ஸோ வெரி வெரி சிம்பிளான ஒரு லெசன். சரிங்களா? ஸோ அடுத்து தமிழரின் கப்பற்கலை. கண்டிப்பாக முக்கியமான லெசன். இதில் பொருந்தா சொல்ல நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களாப்பா? நமக்கு கிடைத்த நூல்களே பழமையான நூல் எதுப்பா? தொல்காப்பின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பி என்ன சொல்லுதுன்னா முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் பழமையான நூல். சரிங்களா? ஸோ இந்த பாடல் வரி பாருங்க. கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற திருக்குறளை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ துறைமுக நகரம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன எது சொல்கிறாங்க? பட்டினப்பாலை. சரிங்களா? பட்டினம் பாலை. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். உலகு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அகம் நானூறு அகநானூறு. பதிற்றுப்பத்தில் என்ன சொல்கிறாங்க? அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பெருங்கலி வங்கம்னா பெருசாக இருக்கும், 10 பெருசாக இருக்கும். அருங்கலம் தரிய நீர்மிசை நிற்கும். உருகெழு வங்கம் வந்தால் அகநானூறு. சரிங்களா? உருகிருச்சு, அகம் உருகிருச்சு. பெருங்கலி அப்படின்னு வந்தால் பெருசு. 10ங்கிறது 10 ரூபா அப்படிங்கிறது அந்த காலத்துலாம் பெருசு. சரிங்களா? பெருங்கலி அப்படின்னா பதிற்றுப்பத்து 10 ரூபா நான் வச்சுக்கோம். சேந்தன் திகாரம் இந்த நிகண்டு நூல் தான் பழமையான நூலில் கப்பலை பற்றி சில குறிப்புகள் இடம்பெறுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பொருந்தா சொல்ல கேட்பாங்க.
பெரிய நீர்நிலையை கடக்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். களம், வங்கம், நாவாய், இது 3 1 by 1 by எழுதி வச்சுக்கோங்க. களம், நாவாய், வங்கம் என்பது பெரிய நீர்நிலையை கடக்கும். ஸோ மற்றதெல்லாம் சிறிய நீர்நிலை. தோணி, ஓடம், படகு, புனை, 3 சுழினை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுகிறது. சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா, இந்த நியூஸ்லாம் இதெல்லாம் தேவையில்லை. களம் செய் கம்மியர், சரிங்களா, மணிமேகலை, வருகென கூவாய், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடல் வரி. கம்மியர், சரிங்களா, கப்பல் கட்டும் கலைஞரை என்ன சொல்கிறாங்க? கம்மியர்னு சொல்கிறாங்க. கம்மியர்னால் என்னது? மணி. கம்மியர்னால் அவங்க வந்து கப்பலில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டே போவாங்க. களம் செய் கம்மியர் என்றால் டக்குன்னு மணி ஞாபகம் வந்துடும். அப்போ மணிமேகலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். கன்னடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்ன சொல்கிறாங்க? கன்னடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. அது புக் பேக்கில் இருக்குது. சரிங்களா, நான் சொல்கிறேன். தச்சு முலம் என்பது நீட்டல் அளவை பெயர். சரிங்களா, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி, ஸோ இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ மார்க்கோ போலே இத்தாலி நாட்டு அறிஞர் வந்து நம்மளை பாராட்டியிருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாக்ஸ் பாருங்கள். ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க முடியும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி இதில் பாருங்கள். ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கப்பலின் உறுப்புகள். சரிங்களா, எறா அப்படின்னா அடிமரம். எறானா சுறா வந்து பார்த்திங்கன்னா அடியில் தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கலாம். எறானா அடிமரம். அடுத்தது பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். சரிங்களா, பருமல் அப்படிங்கிறது எப்படி நினச்சிக்கலாம்னா இருமல் அப்படின்னு நினச்சிக்கலாம். சாப்பிடும்போது குறுக்கா வரும் இல்லையா, அப்போ குறுக்கு அப்படி வந்தால் பருமல், இருமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கான் அப்படின்னா என்னப்பா? கப்பலை வந்து பார்த்திங்கன்னா உரிய திசையில் திருப்புவதற்கான சுக்கான் அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணும். சரிங்களா, உரிய திசையில் திசை திருப்பும் கருவி. சரிங்களா, சுக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுக்கு அப்படின்னா திசை காட்டும் கருவி. சமுக்கு அப்படின்னா கமுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா திசை காட்டும். சமுக்குனா கமுக்கு, திசை காட்டும் கருவி. அப்படி ஒரு கருவி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கப்பல் சாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? எறா அப்படின்னா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், சமுக்கு அப்படின்னா திசை காட்டும் கருவி. சரிங்களா, சுக்கான் அப்படின்னா உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி. ஸோ இதை 4ஐயும் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கப்பல் செலுத்துபவர் என்ன சொல்கிறாங்க? மாலுமி, மீகான், கப்பலோட்டி. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாலுமி, நீகான், கப்பலோட்டி. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. சரிங்களா, புறப்பாடலில் யார் சொல்கிறாங்க? வெண்ணி குயத்தியார். சரிங்களா, வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற சங்ககால பெண் பார்ப்புலவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடுறாங்க. சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் பாருங்கள். அடுத்தது ஆமைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டியாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோனில் கரை சேர்க்குந்து. சரிங்களா, பொற்பரிசம் பரிசு போனால் பரிசு வாங்கினா வெளியில் தான் வாங்கணும். புறநானூறு. சரிங்களா, பரிசுன்னு வந்தாலே புறநானூறு. சரிங்களா. ஸோ நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சாலே போதுமானது. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். சரிங்களாப்பா? தமிழர்கள் சிறிய நீர்நிலை கடக்க என்னப்பா? சிறிய நீர்நிலை கடக்க ஓடம். களம், வங்கம், நாவாயில் என்னப்பா? பெரிய நீர்நிலை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்ன சொல்கிறாங்க? முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசை திருப்ப என்னப்பா? திசை திருப்பவருக்கு பயன்படுவது சுக்கான். சரிங்களா. கப்பலை கட்டுவதற்கு பயன்படும் மரத்தாணிகளை தொகுதின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒரு இடத்துல இருக்கும். தொகுதி அப்படின்றத சொல்கிறோம். நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்துவதற்கு என்னப்பா சொல்கிறோம்? நங்கூரம். சரிங்களா, நங்கூரமாக நிறுத்தி வைக்கணும். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கன்னடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கன்னடை அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கன்னடை என்று அழைக்கப்படுகின்றன. எறானா அடிமரம், பருமல்லாம் தெரியும், குறுக்கு மரம். நீகான்னா என்னப்பா? கப்பலை செலுத்துவர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. வெரி வெரி சிம்பிளான ஒரு பொறுத்துக்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த ஆலகடியின் அடியில் சரிங்களா ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். சரிங்களாப்பா? 80 நாளில் உலகை சுற்றி பூமியை நோக்கிய ஒரு பயணம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான எழுதியிருப்பார்.
ஸோ அடுத்து நமக்கு முக்கியமானது என்னென்னா இலக்கிய வகையில் சரிங்களா சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும், இலக்கண வகையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா மொழி, பதம், கிளவி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி, பதம், கிளவி சரிங்களா. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த 4 சொற்கள் தான் இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சரிங்களா. நமக்கு இலக்கிய முறைப்படியும் 4 தான், இலக்கண முறைப்படியும் 4 தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது எது அப்படின்னா இலக்கிய முறைப்படி இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் சரிங்களா. இந்த 4 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களாப்பா. ஸோ வாங்க. இயற் சொல் அப்படின்னா என்னப்பா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அப்படின்னு இயற்கையாகவே அதாவது இயல்பாகவே சொல்கிறது இயற் சொல் அப்படின்றது சொல்கிறோம். அதாவது எளிதில் பொருள் விளங்கும், அதாவது ஒன்று டக்குன்னு கடல், கப்பல் அப்படின்னா ஓகே இன்னும் இயற்கையாகவே நமக்கு பொருள் விளங்குது, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல் இயற் சொல். ஸோ அதில் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. பெயர், சொல், வினை, இடை, உரி. பெயர் என்னப்பா, மண், பொன், நடந்தான், வந்தான் என்பது என்னது, வினையை குறிக்கும். அவனை, அவனை, அவனால். மாநகர் என்பது உரி இயற் சொல்லை குறிக்கிறது சரிங்களா. ஸோ ஓகே சார், இயற் சொல்னால் பொதுவாக வந்து எளிதில் பொருள் விளங்குன்னு சொல்லிட்டீங்க. திரிசொல்னால் என்ன சார் அப்படின்னா கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும் சரிங்களா, படித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். வங்கோல் அப்படின்னா என்னப்பா, காற்று. அழுவம் என்றால் என்ன, கடல் சரிங்களா. சாற்றினான், உருபயன். ஸோ இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும். ஸோ இதுலேயே 4 டைப்பு. பெயர், திரிசொல், அழுவம், வங்கம்னா யாருக்காவது தெரியுமா, நமக்கு தான் தெரியும் படித்தவங்களுக்கு சரிங்களா. கப்பல். இயம்பினான்னா படிக்கிறான், பயின்றான் அப்படின்னு சொல்கிறோம். அன்ன, மான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடை திரிசொல். அன்ன, மான வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இடை திரிசொல். கூர்க்களி என்பது உரி திரிசொல். கூர்க்களி என்பது உரி திரிசொல் சரிங்களாப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம் சரிங்களாப்பா. வங்கம், அம்பி, நாவா என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை குறிக்கும் சரிங்களா. அதே மாதிரி இதழ் பாருங்கள், பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனியேடு, நாளிதழ். ஸோ இந்த மாதிரி பல பொருள் தருவதால் இவை பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்றாங்க. ஸோ 2 டைப்பா, இந்த 2 டைப் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா திரிசொல். திரிசொல்னால் படித்தவனுக்கு புரியணும், அவ்வளோதான் ஓகேவா. திசைச்சொல் பாருங்கள், இந்த 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். சாவியை ஜன்னலில் பூட்டி வச்சுட்டு பண்டிகைக்கு ரயில் ஏறி வேறொரு திசைக்கு போயிட்டான் அப்படின்னா திசைச்சொல் சரிங்களா. சாவியை சன்னலில் பூட்டி வச்சுட்டு பண்டிகைக்கு ரயில் ஏறி வேறொரு திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டார். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த திசை சொல்லுக்கான ஷார்ட்கட்டை கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க சரிங்களாப்பா. ஸோ இதுதான்ப்பா திசைச்சொல். ஸோ திசைச்சொல்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொல் சரிங்களா. பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா திசைச்சொல். வட சொல்னால் என்ன சார் அப்படின்னா வடமொழியிலிருந்து வரணும். வட சொல்னால் வடமொழியிலிருந்து வரும். திசை சொல்னால் பிற மொழியிலிருந்து தமிழில் வரணும் ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது கேணி என்றால் கிணறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெற்றம் என்றால் பசு, இதெல்லாம் என்னப்பா திசைச்சொல் ஓகேங்களா, திசைச்சொல். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வட சொல் அப்படின்னு பார்க்கும்போது வடமொழியிலிருந்து வரணும். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். வட சொல்ல 2 டைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தர்சமம், தர்பவம் சரிங்களா. தர்சமம், தர்பவம். ஸோ தர்சமம், தர்பவம் 2ஆக பிரிக்கிறோம் சரிங்களா. தர்சமம் சொன்னோமா, ஓகே. கமலம் அலங்காரம், இயற்கையாகவே வந்துருச்சு அப்படின்னா சமமாக வந்துருச்சு. பவம்னா என்னப்பா, தர்பவம் சரிங்களா. தர்பவம் அப்படின்னா விஷம், விடம், லக்ஷ்மி, லக்குமி சரிங்களா. பாவம் விஷம் சரிங்களா, விஷம் குடித்தா பாவம், விடம் அப்படின்னு சொல்லுவோமா. தர்பவம்
அப்படின்னா இந்த ஷா சவுண்ட் வரும்பா, லக்ஷ்மி, லக்குமி, விஷம், விடம். ஸோ இது வந்தால் தர்ப்பவம். தர்சமம்னா இயற்கையாக வரும், கமலம், அலங்காரம். தர்ப்பவம்னா லக்ஷ்மி, லக்குமி, விஷம் என்பதை விடம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இப்போ புரியலனாலும் டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்கும் எளிதில் பொருள்கள் இயற் சொல், அவ்வளோதான். பல பொருள் தரும் ஒரு சொல் என்னப்பா சொன்னோம்? திரி சொல். திரி பல பொருள் தருனா நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல புக்கம் படித்தா தான் நீ வேறு யாராவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். திரிசொல், பல பொருள்னால் திரிசொல். வடமொழினா என்னப்பா? சமஸ்கிருதம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வடமொழின்னு அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த பொறுத்துக. சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயற் சொல் பொதுவாக இயற்கையாக நம்ம சோறு அப்படின்னு சொல்கிறோம். சோறு. திரி சொல்னா என்னப்பா? கற்றவர்கள் மட்டும் தான் விளங்கணும். என்ன சொன்னோம்? அலுவம் சொன்னோமா? ஓகே, அலுவம். திசை, அதில் என்ன சொன்னோம்? கேணி, கிணறு, பெற்றம் அப்படின்னா என்னது? பசு இருந்துச்சா? ஓகே. ஸோ இது வடசொல் என்பது ரத்தம். ரத்தம் என்பது என்ன சொல்லுப்பா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரத்தம் என்பது வடசொல், வடமொழியிலிருந்து வந்தது. சரிங்களா? வடமொழியிலிருந்து வந்ததுனால வடசொல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு இதுதான். இறந்த காலம்னா முடிஞ்சிருச்சு, நடந்தால். நிகழ்காலம்னா நடக்கிறாள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எதிர்காலம்னா நடப்பாள். ஸோ வேர் சொல் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? புக்கில் இருக்கிறது கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புக்கை நம்ம படிச்சு. நடந்தால் என்பன் வேர் சொல் நட. ஸோ எழுந்தால், ஓகேங்களா? எழுதினான், எழுதினான் என்பன் வேர் சொல் எழுது. ஓடினாள், ஓடினான் என்பன் வேர் சொல் ஓடு. சிரித்தான், சிரித்தாள்னா சிரி. பிடித்தான் அப்படின்னா பிடி. இறங்கினான்னா இறங்கு. சரிங்களா? வேர் சொல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது முக்கியமானது, பிறமொழியிலிருந்து தமிழ் சொல்லை கண்டறியணும். சரிங்களா? பிறமொழியிலிருந்து தமிழ் சொல். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அச்சன், அச்சன் என்றால் தந்தை. விஞ்ஞானம்னா அறிவியல், பரீட்சைனா தேர்வு, லட்சியம்னா இலக்கு தெரியும், அதிபர்னா தலைவர், ஆச்சரியம், வியப்பு, ஆரம்பம், தொடக்கம், சதம் என்றால் 100, அபாயம்னா என்னப்பா? பேரிடர், தேகம் என்றால் உடல், சரித்திரம்னா வரலாறு, சத்தம் அப்படின்னா ஒளி. சரிங்களா? ஆதினா முதல், உத்தரவுனா கட்டளை, தினம்னா நாள், சந்தோஷம்னா மகிழ்ச்சி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்தோஷம்னா மகிழ்ச்சி. ஸோ அடுத்தது பார்க்கும்போது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னால் என்னப்பா? கலங்கரை விளக்கம். ஓசன்னா கடல், நமக்கு தெரியும். ஸோ மெரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேச்சர், மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம். சப்மெரைனா என்னப்பா? நீர்மூழ்கி கப்பல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்பர், ஹார்பர்னா துறைமுகம். ஸ்டோம், ஸ்டோம்னா புயல். ஸோ இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சைலர், சைலர்னா மாலுமி. ஆன்சர், ஆன்சர்னா நங்கூரம். ஷிப்யார்டு, ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் கட்டும் தளம். ஓகேவா? ஸோ இயல் 1 நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம இயல் 2 அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்பத்தமிழ் கல்வி. சரிங்களா? இன்பத்தமிழ் வந்தாலே யாருப்பா? பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களை மயிலுக்கு நிகராக பாடுகிறார். யாருன்னா? பாவேந்தர், பாரதிதாசன். ஸோ சொல்லும் பொருளும் தான் முக்கியம். சரிங்களா? அந்த பாடல் வரையெல்லாம் தேவையில்லை, ஃபஸ்ட் லைன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு என்றால் மலை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கழனி, வயல் பார்த்தாச்சு. நிகர்னா சமம். ஸோ சமர் என்பதன் பொருள் என்ன? உங்களுக்கான கொஷின் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பருதி என்றால் கதிரவன். அன்னதோர்னா அப்படி ஒரு. கார்முகில்னா மலைமேகம். துயின்றிருந்தார், துயின்றிருந்தார்னா உறங்கி இருக்கிறார். துயின்றிருக்கார்னா பாரதிதாசன் பற்றி நமக்கு தெரியும். சரிங்களா? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசிறந்தையார் நூலுக்கு சாகித்ய அகாதமி 1969ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. ஸோ இயர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாரதிதாசன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாரதிதாசன் பிறந்த வருடம் எல்லாருக்குமே தெரியும், 29/4/1891. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதப்பா சொல்கிறாரு? மயில். சரிங்களா? மயிலை வந்து சொல்கிறாரு. மலை என்றால் என்னது? வெறுப்பை குறிக்கும். மலைனா வெறுப்பு. ஏடெடுத்தேன், ஏடு குட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தால், துயின்று குட்டல் இருந்தார். சரிங்களா?
என்று கூட்டல் வரைக்கும் என்றுரைக்கும், என்று கூட்டல் வரைக்கும் என்றுரைக்கும். கழனி என்றால் வயல், நிகர் சமம், பருதினா மேகம், பருதினா கதிரவன், முகில் என்றால் மேகம், முகில் என்றால் மேகம், முகில்னா மேகம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், முகில் என்றால் மேகம். சரிங்களாப்பா. ஸோ அழியா செல்வம் சமண நாலடியார் என்ன சொல்கிறாங்க, சமண முனிவர்கள். விச்சைமற்று அல்ல பிற வந்தால் நாலடியார் சமண முனிவர்கள். வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை. சரிங்களா, வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை, நாலடியார் சமண முனிவர்கள். வைப்புலினா என்னப்பா, பொருள் சேமித்து வைக்கிற இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி, எச்சனா செல்வம். எச்ச செல்வத்துக்கு ஆசைப்படுற மாதிரி, விச்சை வேணுண்டா, விச்சைனா கல்வி. சரிங்களா. வவ்வர்னா ஒவ்வொன்றும் கவரமில்லை, யாருமே கவர முடியாது. நாலடியார் சமண முனிவர்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா. 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். சரிங்களா, வேளாண் வேதம் நாலடியார். அறம் பொருள் இன்பம் 4ம் 2ம் சொல்லுக்குருதி, 6 வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு பழமொழி வரும். ஸோ இதில் 4ம் என்பது நாலடியாரை குறிக்கும். வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. தனிப்பாடல் திரட்டில் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் எதுவோ அங்கே நான் ஸ்லோவாக போயிடுவேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு என்ன, கல்வி சேர்த்து வைக்கணும். கல்வியை போல் விலை இல்லாத செல்வம், கல்வியை போல் விளைவில்லாத செல்வம் வேறில்லை. சரிங்களா, விலையில்லாத செல்வம். வாய்த்தீயின்னா என்னப்பா, வாய்த்து கூட்டல் ஈயின். சரிங்களா, வாய்த்தீயின், வாய்த்து கூட்டல் ஈயின். ஸோ அடுத்தது கேடில்லை, கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன், எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். சரிங்களாப்பா. அடுத்து வாழ்விக்கும் கல்வி. சரிங்களா. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, காலமறிதல் பற்றிய ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார். கேடில் விழிச்செல்வம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியும். கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவர் எவை. ஸோ விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையர். சரிங்களா, திருவள்ளுவர் அதாவது கல்வியறிவு இல்லாதவர்களை எதனுடன் ஒப்பிடுகிறார். ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். விலங்கோடு ஒப்பிடுகிறார். சரிங்களா, கல்வியறிவு இல்லாதவர்களை விலங்கோடு ஒப்பிடுகிறார். பள்ளி தலமனைத்தும் கோயில் கட்டுவோம். சரிங்களா, யார் சொல்கிறாரு, பாரதியார் பார்த்தீங்கன்னா பாடுறாரு. சரிங்களா. ஸோ திருக்குறளார் வி முனுசாமி. சரிங்களா, இதெல்லாம் சிலபஸ் டாபிக் கிடையாது, ஸோ இருந்தாலும் பார்த்துப்போம். வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் நகைச்சுவை, உலக பொதுமுறை, திருக்குறள் உரை விளக்கம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நூல்களை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. சரிங்களா. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள். காலம்னாலே காலமறிதல். கல்வி இல்லாத நாடு என்னப்பா, விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் பாரதி. உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம், இவை எல்லாம். ஓகேவா, பேசிக்ப்பா, சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் யார் வருவார், பள்ளி மறுத்திருப்பில் கன்னிப்பாவை சரி, சுப்பரபாரதி மணியன். சரிங்களா, சுப்பரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கியத்தில் நடத்திருக்காரு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கனவு என்ற இலக்கியத்தில் நடத்திருக்காரு. பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. ஸோ இந்த மாதிரி நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாது கேட்பாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு நம்ம வாசித்து விட்டுலாம். சரிங்களாப்பா, அட்லீஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாவது நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ளே வந்தாச்சு. சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம் ஒரு மார்க் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம் ஒரு கொஷின் உண்டு நமக்கு. ஸோ ஒரே ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி டோட்டல் 42. சரிங்களா. சொன்னவர் யாருன்னா நன்னூல் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர் சொன்னார். 42ல் 40 பார்த்திங்கன்னா நெடில். நான் சொல்கிறது தான் உங்களுக்கு பாயிண்டில் இருக்கும். 40 நெடில் 2 குரில் என்னது, நோ து. சரிங்களா, நோ து, நொது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நோ து. நோ அப்படின்னா நோய், தூ அப்படின்னா உன். சரிங்களா, உன் சாப்பாட்டை தூன்னு சொல்லக்கூடாது. நோனா நோய், தூனா உன். இது 2 நோட் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான்ப்பா. மீதி 40 என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
நன்னூலனார் பவனந்தி முனிவர் சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த 42 சரிங்களா, 40 சொல்லியாச்சு. 40 இது பார்ப்போம். இது அப்படியே 1 by 1 ஒரு A4 ஷீட்டில் எழுதி அப்படியே முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக போட்டுடலாம் புக்கில் இருக்கிறது கேட்டால். ஃபஸ்ட்டு பாருங்க, அம்மா என்ன கத்தும்? பசு கத்துமா, அவ்வளோதான். ஞாபகம் வச்சு. ஈதல் கொடுத்தல், அவ்வளோதான். ஈதல் கொடுத்தல். ஊ ஊ அப்படின்னா என்னது? இறைச்சி. ஊ ஆஹா ஓஹோ ஊ அப்படிங்கிறமில்ல. ஊ இன்னைக்கு இறைச்சி. ஊனா இறைச்சி. ஊன் ஊன் என்றால் என்னப்பா? ஊன் என்றாலும் இறைச்சி தான். ஊ அப்படின்னா இறைச்சி. ஏன்னா என்ன? அம்பு ஏவருது. ஏ அப்படின்னா அம்பு. ஐனா தலை. ஐ தலை சரிங்களா. ஐனா தலை சரிங்களா. ஐவர்னா என்னது? ஐவருக்கு என்னது? தலைவன். ஐனா தலைவன். ஓ அவ்வளோ பெரிய பலகையா? மதகு தாங்கக்கூடிய பலகையா? ஒரு அணையில் மதகு நீர் தாங்கும் பலகையா? ஓ அவ்வளோ பெரிய பலகையா? காணா சோலை. காணா சோலை. காசோலை. காசோலை. கூ கூ பூ இரண்டுமே என்னதுப்பா? கூ இந்த ஒரு இது வருமே, பூமிக்கு இன்னொன்று வருமே. ஸோ இது வரையில் பார்க்கலாம். கூ அப்படின்னா பூமி சரிங்களா. கூ அப்படின்னா பூமி. கூ பூமி சரிங்களா. கூனா பூமி. கை 5 கை 5 விரல. கை 5 விரல தான் நம்ம ஒழுக்குமே அடங்கி இருக்குது. கைனா 5 விரல தான் ஒழுக்கு இருக்குது. கோ கோவன். கோவனா அரசன். கோனா அரசன். கோ. சானா செத்து போ, இது போட்டலாம். சீனா இகழ்ச்சி. சி போ அப்படிங்கிறோம்ல. சீனா இகழ்ச்சி சரிங்களா. சேனப்பா உயர்வு சரிங்களா. சேனா உயர்வு. சேனா உயர்வு. சோ மதில். சோனா மதில் சரிங்களா. சே என்றால் உயர்வு. சோ என்றால் என்னப்பா? சோறுதல். மதில். தானா தருதல் கொடுதல். தீனா நெருப்பு, இது தெரியும். தூணா தூய்மை. சின்ன தூணா என்னப்பா? தே அப்படின்னா தேவன் கடவுள். தைனா என்னப்பா? தைக்கிறது. இதெல்லாம் போட்டலாம். நானா நாவு நாக்கு போட்டலாம். நீனா நீ முன்னாடி இருக்கிறவன் ஒருத்தன். நேனா நேசம் அன்பு சரிங்களா. நேனா நேசம் அன்பு, இதுவும் போட்டலாம். நை சும்மா நைன்னு இது பண்ணிட்டு இருக்காது பாப்பா. நைனா இழிவு. இதுவும் போட்டலாம் சரியா. நோ வறுமைக்கு நோ சொல்லு. வறுமைனா வறுமை இருக்கக்கூடாது. நோ வறுமை என்றால் நோ அப்படின்னு வரும். பாடல். பூ என்றால் மலர். கூ என்றால் பூமி. பேனா மேகம். நேனப்பா நேசம் அன்பு. பேய் மாதிரி இருக்குது பாரு. மேக கூட்டம் பாரு, பேய் மாதிரி இருக்குது. பேனா மேகம். பைனா இளமை சரிங்களா. இளமையிலே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை வந்துடும்ல. ஸோ இளமை. பைனா இளமை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம இளமை காலத்தில் ஒரு நரம்பு பை வச்சுட்டு போவோம்ல. ஸோ பைனா இளமை. போ செல். மானா மாமரம். மாக்கு நிறையா பார்த்தோம். அப்படின்னா மீனா மேலே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீ என்றால் மேலே. வான் எங்கப்பா இருக்குது? மேலே தான் இருக்குது. மூணா மூப்பு. மேனே அன்பு சரிங்களா. நே அன்பு. மேனே அன்பு ரெண்டு எழுதி வச்சுக்கணும். மேனே அன்பு. ஸோ எது ஞாபகம் வரலையோ அதை எழுதி வச்சுக்கணும். மேனேன்மா அன்பு. அடுத்து என்னப்பா பார்த்தோம்? மேனே அன்பு பார்த்தாச்சு சரிங்களா. மேனே அன்பு. பேய் மாதிரி பாரு மேகம் போகுது. பேய் கூட்டம் மாதிரி போகிற மேகம் போகுது. இது போட்டலாம். மை சரிங்களா. மை வச்சாலே பயந்துருவாங்க பெண்கள். மை வச்சாலே அஞ்சனம் சரிங்களா. மைனா அஞ்சனம். மோனா மோத்தல். யா சரிங்களா. யா அப்படின்னா அகலம். யானா அகலம். வானா கூப்பிட்றது, அழைத்தல். வீணா மலர் சரிங்களா. பூ சரிங்களா. பூவை அப்படின்னா என்ன? பூவை மலர்வை. பூவி அப்படின்னா பூவை அப்படின்னா மலர். பூவி ரெண்டுமே மலர் தான் குறிக்கும். வைனா புல் இங்கே வைப்பா. வைனா வைத்தல். புல் சரிங்களா. வானா அழைத்தல். வைனா புல். நான் எப்படி ஒவ்வுன்னு கவரதில்ல. ஸோ நோனா நோய், தூணா ஒன்று, இது ரெண்டு பார்த்தா சரிங்களா. ரொம்ப ஈஸி சரிங்களா. எல்லாமே நம்ம அதாவது பயன்படுத்தக்கூடிய எழுத்துலேயே வரும். டிஃப்ரெண்ட்டானது மட்டும் நோட் பண்ணால் போதும் சரிங்களாப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஷின் கேட்குற பாருங்கள். அழகாக போட்டுருவீங்க பாருங்கள். தே அப்படின்னா என்னப்பா? தேனா என்ன? சே அப்படின்னா என்ன? சேனா என்ன? சோனா என்ன? இதெல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். சோனா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது சீனா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கைனா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஏனா ஏவுதல். ஏனா என்ன? அடுத்தது ஐனா என்ன? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்ட எல்லா கேள்வியும் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 நிமிடத்தில் முடிச்சிடலாம். ஸோ பகுபதம் பகாபதம்.
ஸோ இதில் நமக்கு சிம்பிளான கொஷின் கேட்பாங்க. பகுபதம்னா பகுக்க முடியும், பகாபதம்னா என்னப்பா பகுக்க முடியாது, அவ்வளோதான்ப்பா. ஸோ 6 பகுபத உறுப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகுபதம் பாருங்கள், பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் 6 வகைப்படும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள் பொன்னன், பொன் குட்டலன். நாடன், இடம் வருதா நாடு. சித்திரை என்பது காலப்பெயர். சினைனப்பா உறுப்ப சொன்னோம். பண்புனா மை விகுதி பெற்றோர் இனிமை. தொழில்னா உழவன். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். வினைனா என்னப்பா வினையை குறிக்கும் செயல். உன், செல், ஓடு, ஆடு, உண்கின்றான், உன். சரிங்களா? பகுபத உறுப்பு 6 வகைப்படும். சரிங்களா? பகுதி விகுதி தான்ப்பா முக்கியமானது, பகுதி விகுதி முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல வருவது பகுதி, முதல்ல வருவதே பகுதி அப்படின்னு சொல்லியாச்சு. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி, கடைசியில் வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு படித்தான் அப்படிங்கிறத வச்சுப்போம். படி என்பது பகுதி. படினா என்னப்பா பகுதி. ஆண், ஆண் தான் பார்த்தீங்கன்னா விகுதின்னு சொல்லிட்டாங்க. ஆண் பால் வினைமுற்று விகுதி. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் மெய்யெழுத்து தான் சந்தி. இத்து, படித்தான், படி குட்டல், இது எப்படி பிரிக்கலாம்? இத்து குட்டல் இந்து குட்டல் ஆண். ஸோ இந்து அப்படிங்கிறது தான் என்னப்பா சந்தி. சரிங்களா? இது வந்து பார்த்தா சந்தி. ஸோ சாரியை, ஸோ அன். சரிங்களா? பொதுவாக சாரியை வந்தால் அன் அப்படிங்கிற எழுத்து தான் வரும். சரிங்களா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? விகாரம் அப்படின்னா என்னென்னா பகுதிக்கும் சந்தி இடைநிலை முதலவற்றில் ஏற்படும் மாற்றம், திரிந்து ஏற்படும் மாற்றம். சரிங்களா? விகாரம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் புரியும். வந்தனன், வா அப்படிங்கிறது பகுதி, முடிஞ்சிருச்சு. இத்து அப்படின்னா சந்தி. இத்து இந்து. சரிங்களா? இந்தானது திரிந்து வரும், இந்தானது விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரம். அடுத்து பாருங்கள், இத்து வந்து என்னதுப்பா இறந்த கால இடைநிலை. அன் வந்துருச்சா? அன் வந்தால் சாரியை. அடுத்தது வந்தனன், அன் வந்தால் கடைசியில் வந்தால் ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம எப்படி எது பகுபத உறுப்பு 6 எங்கெங்கே எது எது வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பகாபதம் மரம், கழனி, உன், எழுது. சரிங்களா? பகுபதம் எத்தனைப்பா? பெயர் பகுபதம் 6 வகைப்படும்னு பார்த்தோம். சரிங்களா? பகாபதம் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி. பெயர் நிலம், நீர், காற்று தெரியும். நட, வா, படி. இடை பகாபதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் கேட்டாங்க இப்படி. மண், கொல், தில், போல் என்பது என்னன்னு கேட்டாங்க. இடை பகாபதம். உரு நவனனை தெரியும், உரி பகாபதம். மண், கொல், தில், போல். மண், கொல், தில், போல் வந்தால் இடை பகாபதம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நன்னூலின் படி எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி? 42. 40 + 2. எழுதினான் என்னப்பா சொல்கிறாங்க? எழுது, எழுது வந்துச்சா? வினை, வினை பகுபதம். சரிங்களா? எழுது குட்டல் ஆண் வினையில் முடியும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலத்தை காட்டும், காலத்தை காட்டுறது இடைநிலை. சரிங்களா? இடைநிலை தான் காலத்தை காட்டும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. சரிங்களா? பெயர்னா என்னப்பா பெரியார். வினைனா வாழ்ந்தான், வாழ். இடைனா மண், கொல், தில், போல் பார்த்தோமா? உரினா நனி. சரிங்களா? ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், போவாள். போ என்னப்பா பகுதி. இவ்வு என்னது? இப்போ இவ்வு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை தான். இலக்கணம் வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். புரியலனாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம். நட பகுதி. சரிங்களா? இக்கு இந்த சந்தி. கின்று, கிறு, கின்று, ஆண் என்றுன்னு அது நிகழ்கால இடைநிலை. ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா, ஒரு சிம்பிளான ஒரு லெசன். சரிங்களா? மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்னப்பா? நாம், நாம், நான், நாங்கள். சரிங்களா? தன்மைனா நம்மளை சொல்கிறது. முன்னிலை அப்படின்னா நீ, நீங்கள், நீவீர், உங்கள், உன், இந்த மாதிரி வந்தால் முன்னிலை. படர்க்கைனா அவன், அவள், அவர், அவர்கள். ஸோ இவன், இவள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவிடம் இந்தந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இங்கிலீஷ் டு தமிழ், இது மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தெரியலனா நம்ம லைவ் டெஸ்ட்டில் ஆன்சர் சொல்லிக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ அதே போல் இதுக்கும் தீனா நெருப்பு, பானா பாடல், தைனா தைத்தல். சரிங்களா? வவ்வுனா என்னப்பா? வைனா என்ன, மைனா என்ன? சரிங்களா? 6 கால்களை உடையது, தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ஏதாச்சு. சம்மர் வெக்கேஷன் தெரியும். சைல்டு லேபர், பட்டம் இதெல்லாம் ஓகே தான். மாரல்னால் நீதி. யூனிஃபார்ம்னா சீருடை. கைடன்ஸ்னால் நான் வழிகாட்டுதல். டிசிப்ளினா ஒழுக்கம். மாரல்னால் நீதிப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மட்டும் படிச்சுக்கலாம். மாரல்னால் நீதி, மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இயல் 3 வந்தாங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தால் போதும். ஒரு வேண்டுகோள் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன். நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன், எல்லோரும் படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா? ஓகே. சொல்லும் பொருளும். பிரம்மாகல்னா படைப்பாளர், நெடினா நாற்றம், மழலை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மழலை என்றால் குழந்தை. வனப்பு அழகு, பூரிப்பு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டோம். மேனினா உடல். சரிங்களா? மேதினின்னா என்னப்பா? மேதினி என்ன அப்படின்னா என்ன? மேதினா என்ன? மேனினா உடல், மேதினா என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேனரசன். சரிங்களா? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஸோ நூல்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். சுவைனா தேன் வந்து பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கும். சுவைன்னு வந்தாலே தேனரசன், தேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நியூ சிலபஸ் படி கிடையாதுப்பா நமக்கு. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மயிலும் மானம், வனப்பிற்குள்ளாடுது. மிளகாய் நற்றலின் நெடினா என்னப்பா? நாற்றம். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பு. மழலைனா குழந்தை சொன்னோமா? வனப்பில்லைன்னா என்னப்பா? வனப்பு குட்டல் இல்லை. வார்ப்பு குட்டலெனில் வார்ப்பெனில். சி ஆப்ஷன். ஸோ கீரை, பாத்தியும், குதிரையும். சரிங்களா? காலமேக புலவர் பற்றி 2024 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது ஓல்டு புக்கில் இருக்குது, நான் வரும்போது பார்த்துக்கலாம். வன்கீரை பிரித்து எழுதுகணும். என்னப்பா? வன்மை கூட்டல் கீரை. சரிங்களா? வளமான கீரை. பரினா குதிரை, கரினா யானைன்னு பார்த்தோமா? கால்னா வாய்க்கால், குதிரை கால். மறித்தல்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டணும். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திருவானைக்காவலா, சரஸ்வதி மாலை, பிரம்ம விளக்கம், சித்திர மாடல், தனிப்பாடல் திரட்டு. ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக்காக படிச்சுக்கலாம், நியூ சிலபஸில் கிடையாது. சரிங்களா? ஸோ இது கேட்கலாம். பரினப்பா குதிரைன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? பரினா குதிரை, கரினா யானை. பொருந்தாத வார்த்தையுடைய சொல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாழ், இங்கேயும் யாழ், இங்கே மட்டும் ஈல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் சி ஆப்ஷன் தான். வன்கீரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வன்மை கூட்டல் கீரை 3 சுழியின். கட்டி கூட்டல் அடித்தல் என்னப்பா? கட்டி அடித்தல். பி ஆப்ஷன். ஓகேவா? பேசும் ஓவியங்கள், பேசக்கூடிய ஓவியங்கள். ஆயக்கலைகள் 64 நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ குகை ஓவியம்னா என்ன? பாறை ஓவியம். ஸோ இது போல் நம்ம சில ஓவியங்களை பார்க்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தால் போதுமானது. சரிங்களா? சித்தன வாசல் சுவர் ஓவியங்கள். சரிங்களா? சித்தன வாசலில் சுவர் ஓவியம். ஸோ இதில் பார்க்கும்போது துணி ஓவியம், எழினி, திரைச்சீலை, கிளி. சரிங்களா? ஓவிய வரையப்படும் துணி என்னென்ன சொல்கிறாங்கன்னா எழினி, திரைச்சீலை. பொருந்தா சொல்ல கேட்பாங்க. எழினி, திரைச்சீலை, கிளி, படம். சரிங்களா? படம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொருந்தா சொல்ல கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்கலாம். துணி வரையப்படும் ஓவியமில் துணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படம் அப்படின்னு சொல்கிறாங்க. புனையா ஓவியம் கடுப்பை. சும்மா ஏதாச்சும் ஸ்மெல் வந்துச்சுன்னா 2 நாள் வாடை ஏதாவது அடிச்சிச்சுன்னா கடுப்பாயிரும். நான் கடுப்பை புனைவெல்லாம் வாடை. ஓவியம் புறம் போந்தன்ன. வெளியில் எங்கேயாவது போனால் மணி போட்டு போகணும். மணி புறம் போந்தன்னா மணிமேகலை. சரிங்களா? துணி ஓவியங்கள் என்ன சொல்கிறாங்க? கலங்காரி ஓவியம்னா துணி ஓவியம் சொல்கிறாங்க. அடுத்து என்னப்பா? ஓலைச்சுவடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் எழுதியிருக்காங்களாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலத்தில் நிறைய ஓவியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சும்மா ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ செப்பேடுகள். சரிங்க? இன்ன பலபலன்னு வந்தால் பரிபாடல். அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்ன பலபலன்னு வந்தால் பரிபாடல். ஓகேவா? ஸோ கொஷினை பார்த்தோன்னே ஆன்சரை நம்ம அடிச்சிடணும். தந்தங்கள் மீது வரையப்பட்ட ஓவியங்கள்
பெரும்பாலும் கேரளா. தந்தம்னாலே கேரளா, தந்தம்னா கேரளா. சரிங்களா. கண்ணாடிகள் ஓவியம். சரிங்களா. கண்ணாடி ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன ஓவியம் அப்படின்னு பார்க்கும்போது தாள் ஓவியமாக. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் ஆகிறதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம். ஸோ இதெல்லாம் வச்சு வரைகிற ஓவியம் என்னென்னா தாள் ஓவியம். சரிங்களா. தாள் ஓவியம். இந்தியா அப்படிங்கிற இதில் தான் வந்து கருத்து படங்களை ஃபஸ்ட்டு பாரதி தான் வந்து அறிமுகப்படுத்தினார். இதுவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவியத்திற்கு என்னென்ன பெயர்? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரையவர், கண்ணோல் விளைஞர் போட்டலாம். ஓவிய புலவன், ஓவியமாக்கல், கிளவி வல்லோன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரகாரன், வித்தகர். சரிங்களா. கிளவி வல்லோன், ஓவியம் வரையவர். ஓவியக்கூடம், எழுதலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திரை அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஸோ இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப படிக்கணும். சரிங்களாப்பா. ஓகே. கேலி சித்திரம், கருத்து படம் யாருப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாரதி. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓல்டு சிலபஸ்னால் எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிக்கணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா. குகை ஓவியங்களில் எண்ணெய் தீட்டப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மண் துகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. நகைச்சுவை உணர்வு. நகைச்சுவைன்னு என்னப்பா? கேலி சித்திரம். கோட்டோவியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கோடு குட்டல் ஓவியம் அது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா அப்படியே படிச்சுக்கோங்க. கோடு குட்டல் ஓவியம், கோட்டோவியம். கோட்டு குட்டல் ஓவியம் இருக்குது ஆப்ஷனில், தப்பு. கோடு குட்டல் ஓவியம் என்பது சரியான விடை. கோடு குட்டல் ஓவியம், கோட்டோவியம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கோட்டோவியம் பிரித்து எழுதுங்க. ஸோ ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் காட்டாறு உங்களுக்கான அடுத்த கேள்வி. காட்டாறு இதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. செப்பேடு, செப்பு குட்டல் ஏடு போட்டலாம். எழுத்தாணி, எழுத்து குட்டல் ஆணி. சரிங்களா. எழுத்தாணி, எழுத்து குட்டல் ஆணி. கருத்துப்படம் யாருப்பா? பாரதியார். கலங்காரி ஓவியம்னா என்ன சொன்னேன்? துணி வாங்கி தரலாம், கலங்கக்கூடாது. செப்பேடுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொறித்து வந்து மன்னர்கள் பாதுகாத்தனர். சரிங்களாப்பா. தமிழ் ஒளிர் இடங்கள். சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கிபி பொது ஆண்டு 1122ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தொன்மையான நூலகம். சரிங்களா. தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இது தெரிகிற மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ 1981ஆம் ஆண்டு அந்த மாநாட்டின் போது, மதுரை மாநாட்டின் போது 1981 உருவாக்கப்பட்டது தஞ்சாவூரில். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். சரிங்களா. ஸோ வேறு எந்த பாயிண்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. எங்கெங்கே இருக்குது, எப்போ உருவாக்குனாங்க அதை பார்த்தா போதும். உவேசா நூலகம் சென்னை 1942 சென்னையில் உவேசா நூலகம். கீழ்திசை நூலகம் சென்னை. சரிங்களா. 1869 1869. சில புக்கில் 1896 அப்படிங்கிறது இருக்கும். 1869 இதில் இருக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. 96 தான்ப்பா கன்னிமாரா நூலகம். சரிங்களா. 1896 கன்னிமாரா நூலகம் சென்னை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்னிமாரா நூலகம் சென்னை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1896. வள்ளுவர் கோட்டம் சென்னை. சரிங்களா. அந்த தேர் போன்ற இது இருக்கும். சரிங்களா. திருக்குறளில் வந்து பார்த்தா பதிச்சிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓல்டு சிலபஸ்னால் வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தீட்டணும். எல்லாத்தையும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் படிக்கணும். ஸோ திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை கற்களால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். 3681 பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. 3681 கற்களால் கட்டப்பட்டது. ஓல்டு சிலபஸில் இருக்கும்போது கேட்டிருந்தாங்க. ஸோ 1990ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி 2000ஆம் ஆண்டு. சரிங்களா. ஜனவரி திங்கள் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ கட்டி முடித்தாங்க. 133 அடி. ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ நானுமே போயிருக்கேன். 3681. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாலம் அமைச்சிட்டாங்கப்பா. கண்ணாடி பாலம் அமைச்சிருப்பாங்கள்ல. இப்போலாம் வந்து போட்டிங்கே இல்லை. கண்ணாடி பாலம் வழியாகவே நம்ம போய் பார்க்கலாம்.
உலக தமிழ்ச்சங்கம் மதுரை 1981 சரிங்களா. ஸோ இது நம்ம பின்னாடி பார்ப்போம். அவ்வளோதான்ப்பா, மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லப்பா. எப்போ திறந்தாங்க, எங்கே தொடங்கினாங்க? உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. பூம்புகார் பட்டினப்பாக்கம் மருவூர் பாக்கம் பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைக்கூடமாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஓல்டு சிலபஸ்னால் இது நேரம் நான் எப்படி ஷார்ட்கட் போர்டு சொல்லி கொடுத்துருப்பேன். நியூ சிலபஸ் அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ கண்டதையெல்லாம் படித்து மைண்டில் ஏற்றி எல்லாத்தையும் மறக்கக்கூடாது. ஸோ நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ அதை மட்டும் தான் படிக்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. தொழில்னால் எதையும் காட்டாது. படற்கை இடத்துல மட்டும்தான் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். திணைப்பால் எண், இடம் காட்டாது. படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் சரிங்களா. ஸோ 3 வகைன்னு சொல்கிறாங்க. முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வெரி வெரி ஈஸியாக பார்ப்போம் பாருங்கள். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை இந்த பெயர்கள்லாம் பார்க்கும்போது நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தள்ளல், ஊக்கை ஆகிய விதியோடு சேர்ந்து தொழில் பெயராக வருகிறது. ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவதால் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ இதற்கான இந்த தொழில் பெயர் விகுதிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்தல் மேக்சிமம் வருது என்னது கடைசியில் அல்தல் தான். ஸோ அல்தல் வந்தாலே விகுதி பெற்ற தொழில் பெயர் தான். அல், தல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, தி, சி, வி, மை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு 2 டைம் படித்தோன்னா ஞாபகம் வந்துடும். தருதல், கூறல், ஆட்டம், அம் வந்துருச்சா, இதுவும் வந்து இத்தனை தொழில் பெயர் தான். விலை, ஐ, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி என்பது என்னது விகுதி பெற்ற தொழில் பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே கேட்பாங்க. செய்யாமை, மை சரிங்களா. அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. முதல்நிலை தொழில் பெயர் என்னப்பா? வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது சரிங்களா. இடி, கொதி என்னும் சொற்கள் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் சரிங்களா. திரிஞ்ச தொழில் பெயர்னா பேரு, கேடு இந்த மாதிரி திரிந்து வரும். அவ்வளோதான்ப்பா. செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர்னா தம் பேச்சால் புகழ் பெற்றால். இதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர், அதாவது முதல்நிலை தொழில் பெயர் சரிங்களா. முதல்நிலை தொழில் பெயர். திரிஞ்சிருச்சு, திரிஞ்சுனா என்ன சார்? பேரு, சூடு, கேடு, பேடு அவ்வளோதான் சரிங்களா. கேகே, பேபே இந்த மாதிரி திரிந்து வந்தால் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். விடுனா முதல்நிலை தொழில் பெயர். வீடுனா திரிஞ்சிருச்சு. மீன், மீன். கொள், கோல். உடன்பாடு, உடன்பாடு அவ்வளோதான்ப்பா சரிங்களா. இது வந்து ஒருமை பன்மை அப்படிங்கிற மாதிரி. ஸோ குறில், நெடில் வேறுபாடு மட்டும் தான் நமக்கு முக்கியம். நெடில் வேறுபாட்டில் வந்துச்சுன்னா திரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா. ஒரு முறை புத்தகம் இருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா வீடியோ ஒரு டைம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். படித்தல், ஆளுதல், நடத்தல் அவ்வளோதான். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எதுப்பா? ஊரு சரிங்களா. என்ன சொன்னோம்? நெடில், நெடில் எடுத்து வரும்ல. நடு, விழு இதெல்லாம் என்னது? முதல்நிலை தொழில் பெயர். எழுதல் என்பது என்னப்பா? விகுதி பெற்ற தொழில் பெயர். அவ்வளோதானே. ஓகே. ஓட்டம் என்னது? விகுதி பெற்ற தொழில் பெயர். அம் விகுதி வந்திருக்குல்ல. பிடி முதல்நிலை. சூடுனா முதல்நிலை தெரிந்த. அவ்வளோதான்ப்பா. சூடு, ஆடு, பேடு, பேரு, மீன், வீடு இதெல்லாம் என்னப்பா? தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். ரொம்ப கொஞ்சம் நல்லா டைம் நிறைய இழுத்துச்சு சரிங்களாப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க, அதை ஈஸியாக போட்டுருவோம். இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்கும்போது கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னா சிற்பம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிஸ்ட்னா கலைஞர் போட்டலாம். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. மேன்ஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேன்ஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி. ஆஸ்தட்டிக்ஸ் டிஎன்பிசி கொஷின். அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அல்லது முருகியல். ப்ரஷ்ஷு தூரிகை. கார்ட்டூன்னா கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்னா நம்ம குகை ஓவியம். மாடர்ன்னா நவீன சரிங்களா. ஓகேப்பா. ஸோ திருக்குறளில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஈஸியான திருக்குறள் தான் சரிங்களா. பேசிக்காகவே நம்ம போட்டுருவோம். ஸோ திருக்குறளில் என்ன கொஷின், புக் பேக் கொஷின் மட்டும் பார்ப்போம்.
டேஸ் தீமை உண்டாகும். செய்ய தகுந்த செயல்களை, அதாவது ஒரு விஷயம் செய்யணும் அதெல்லாம் நீ செய்யாமல் இருக்கிறதுனால தீமை உண்டாகும் அப்படின்றாரு. தன் குடியை சிறந்த குடியாக விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின் சோம்பல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ திருக்குறள்லாம் ஏன் சார் டீச் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் பேசிக்கான திருக்குறள் நம்ம போட்டலாம். ஸோ நம்ம பிறகு வரும்போது மீண்டும் ஒரு முறை திருக்குறளையும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ 20 அதிகாரம் சிலபஸில் இருக்கிற திருக்குறளை மட்டும் படித்தால் போதுமானது. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப, கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். ஓகேவா? கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூரும். சரிங்களா? கற்றனை தூரும். ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொறுத்துக்கு. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்கணும். உயிர்கண்கள் என்னும் எழுத்தும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது செயல். சரிங்களா? செயல். கரவா கரைந்துண்ணம் காகம். சரிங்களா? கரைந்துண்ணம் காகம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இதற்கு என்ன குறள்? தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான குறள் வரும். ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வெற்றிகரமாக முடித்தாச்சு. ஒரு முறை வீடியோ மட்டும் பார்த்தால் போதுமானது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் 3ஆம் பருவம் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் கேட்ட அனைத்து கேள்விகளும் கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்த உங்களால் தான் வெற்றி பெற முடியும். பொறுமை உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தரும். ஸோ பொறுமையாக கிடைப்பது மிக சிறந்ததாக கிடைக்கும். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.